வணக்கம் என் அருமைக்குரிய நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் அமர்ந்ததும் சென்னை தியாகராய நகர் திருமலை தெருவில் 8ஆம் எண் வீட்டில் வாடகைக்கு குடியேறினார். அந்த வீட்டிற்கு மாதம் 160 ரூபாய் வாடகையாக கொடுக்கப்பட்டது. சிறிது நாள் கழித்து முதலமைச்சர் காமராஜர் இருந்த அந்த வீட்டிற்கு 205 ரூபாயாக வாடகை உயர்த்தப்பட்டது. இந்த வீடு 1956ஆம் ஆண்டு ரூபாய் 60,000ற்கு விலைக்கு வந்தது. அப்போது அதை வாங்கிவிடலாமா என்று காங்கிரஸ் காமராஜரிடம் கேட்டபோது, எனக்கு எதுக்கு வீடு என்ன என்று சொல்லி அந்த வீட்டை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். பிறகு 1963ஆம் ஆண்டு காமராஜர் முதல்வராக இருந்த சமயம் 60ஆம் ஆண்டு மணிவிழாவின் போது இந்த வீட்டை விலைக்கு வாங்கி காமராஜருக்கு பரிசாக அளித்து விடலாம் என்று பலரும் முயற்சி செய்தனர், காங்கிரஸ் கட்சி உட்பட. அதனை கேட்ட முதல்வர் காமராஜர் பெரும் கோபப்பட்டார். அதற்கு பிறகு 1973ஆம் ஆண்டு வீடு ஏலம் போகும் நிலைக்கு ஆனது. அப்போது காமராஜருக்காக சில வீடுகள் வாடகைக்கு பார்க்கப்பட்டது. ஆனால் சரியான வீடு அமையாததால் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் மைதானத்திலேயே ஒரு சின்ன வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா என்று கூட பெருந்தலைவர் காமராஜர் எண்ணினார். காமராஜர் தன் பெயரில் வீடு இருக்கக்கூடாது என்று நினைத்தார். நண்பர்கள் என்ன சொல்லியும் வீடு வாங்கும் முயற்சியை காமராஜர் தவிர்த்தே வந்தார். அவர் முதல்வராக இருந்த காலத்திலும் சரி, அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக இருந்த காலத்திலும் சரி, தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. தன்னை பற்றி நினைக்காத ஒரு வெள்ளை வேட்டி அணிந்த முனிவன் காமராஜ். வாழ்க காமராஜ்.